இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். நல்ல பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. அன்னை மரியாவின் பரிந்துரையில் உங்கள் வாழ்விலே எண்ணிலடங்காத அற்புதங்கள் அதிசயங்கள் பெருகி வருவதாக. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜெப கருத்துக்களுக்கும் ஆண்டவர் பதிலளித்து உங்களையும் உங்கள் இல்லத்தில் உள்ளவர்களையும் உங்கள் முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இனியவர்களே, இந்த அற்புதமான நல்ல நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நலமோடு வளமோடு வாழ புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரையும் அவருடைய அந்த மன்றாட்டுக்கள் மூலமாய் நாம் கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்திலே ஒரு உன்னதமான சாட்சிகளாய் வாழும்படி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிற நம்முடைய பங்கு தந்தை, உதவி தந்தை அவர்களுக்கு கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல கடந்த 7 நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு கபியிலும் இல்லங்கள் சந்தித்து அந்த பகுதிகளிலே நல்ல ஏற்பாடுகளை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் எரி மாதாவுடைய சுரூபத்தை நாம் சுமந்து ஜெபமாலை ஜெபித்து, இந்த 8வது நாளிலும் கூட ஜெபமாலை ஜெபித்து நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே நான் வேகமாக 7 நாளுடைய செய்தியின் சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லி இந்த 8வது நாள் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு அருள் தருவார். ஆமென். முதல் நாளிலே நாம் தியானித்தோம் சங்கீதம் 139 அதிகாரம் 23வது வசனம், இறைவா என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும். 2வது நாளிலே முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள் என்ற சிந்தனையும், 3வது நாளிலே ஆண்டவரிடத்திலே திரும்புகிறவன் மனத்தாழ்மையோடு கடவுளிடத்தில் திரும்ப வேண்டும். 4வது நாளிலே இந்த இருதயமானது கடவுளை நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். எப்படி? அவர் இருக்கின்றவராய் இருக்கிறார் என்பதை விசுவசிக்க வேண்டும். 5வது, இந்த விசுவாசத்திலே நாம் எப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகையில் வைத்திருக்கிறார். வானமும் பூமியும் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும் என்பதையும், இந்த விசுவசிக்கிறவர்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பொறாமை பிடித்தவர்களாக இருக்கக்கூடாது, அன்பு நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையும், அன்பு நிறைந்தவர்களாய் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். காரணம் என்ன? கடவுள் நீதியுள்ளவர் என்பதை நேற்று தியானித்து ஜெபித்தோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்களை மீண்டும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த பகுதியிலிருந்து தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம், உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ உம்முடைய உள்ளத்தை, மகனே மகளே, உன்னுடைய இருதயத்தை நீ ஒழுங்குபடுத்தினால் ஆண்டவரை நோக்கி உன் கைகளை உயர்த்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் உள்ளத்தை சரி செய்யாமல் அவனுடைய வாழ்க்கையில வெளிப்புற அடையாளங்களை மட்டும் சரி செய்து கொண்டு ஆண்டவரிடமிருந்து என்ன செய்ய முடியாது? எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ மனிதனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இருதயத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதனாலதான் நேற்று தியானித்தோம், நீதியை கடவுள் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்க வேண்டும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 1 9வது வசனம் வாசிக்கலாம்.
நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீதிதான் ஆண்டவருக்கு என்னது? விருப்பம். ஒரு மனிதன் நீதியா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், கடவுளை தேடுகிற பிள்ளைகள் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப அநீதியை கடவுள் விரும்புவாரா? விரும்ப மாட்டார். அவர் வெறுக்கிறார் அநீதியை. பாவம் செய்கிற, பாவத்துக்குள்ள கிடக்கிற, பாவத்தை செய்கிற ஒவ்வொருவரும் கடவுளுக்கு வெறுப்பை உருவாக்குகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது, சங்கீதம் திருப்பாடல் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? ஆண்டவர் மனிதனிடத்தில் என்ன விரும்புகிறார்? உலகத்தில் உள்ள பல காரியங்கள். கடவுள் தங்கத்தை விரும்புகிறார், இல்லை என்றால் கடவுள் உலகத்தில் உள்ள ஒரு பொருளை விரும்புகிறார், வெள்ளியை விரும்புகிறார். இதை எதுவுமே ஆண்டவர் என்ன செய்யல? விரும்பவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, தங்கம் அவருடையது, வெள்ளியும் அவருடையது. அல்லேலூயா. அப்ப கடவுள் என்ன விரும்புகிறாரு? நீதியாக இருக்கணும். நீதியை அவர் விரும்புகிறார். அப்ப நீதியுள்ள ஒரு மனிதன், நேர்மையுள்ள ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தன் முகத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் தான் கடவுளுடைய முகத்தை காண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த நாள்ல நல்ல கவனிங்க. பக்கத்துல கை கொடுத்து ஒரு நல்ல வாழ்த்து செய்து சொல்லலாம். கடவுள் விரும்புகிறார், நீதியை விரும்புகிறார். கடவுள் எதை விரும்புகிறார்? நீதியை விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நாம எல்லாரும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நம்ம எல்லாரும் நீதியோட வாழணும். அநீதிக்கு, அக்கிரமத்துக்கு, பாவத்திற்கு, ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் இடம் கொடுக்க கூடாது. கிறிஸ்தவனாலே இப்படிதான் அப்படின்னு சில பேர் வெளியே பேசுகிறாங்க. கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்டவங்க, குடிகாரங்க, கிறிஸ்தவங்க சண்டை போடுறாங்க, கிறிஸ்தவங்கனால இப்படித்தான் அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம உருவாக்கிட்டோம். பிரைஸ் தி லார்ட். முந்தி சின்ன வயதுல நம்ம சில இடங்கள்ல போனோம்னா சில சொல்லுவாங்க, அது வேதக்காரங்க தெரு அப்படிம்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப வேதக்காரங்க தெரு அப்படின்னா எப்படி இருப்பாங்க? அங்க போனா நீங்க எந்த சண்டையுமே பார்க்க முடியாது. வேதக்காரங்க வீட்டுல குடிகாரங்களே இருக்கவே மாட்டாங்க. வேதக்காரங்க எல்லாம் அன்பா இருப்பாங்க. வேதக்காரங்க விட்டு கொடுத்து போவாங்க. இப்படி சொல்லப்பட்டது ஒரு காலம். அதை மறுக்க முடியாது. ஆனா இப்ப வேதக்காரங்க அப்படின்னு யாராச்சும் சொல்றாங்களா? இல்ல. ஏன்? அப்பா குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறாமியா நம்ம ஆரோக்கிய தாசு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதுல வேற கழுத்துல என்ன போட்டுக்கிறான்? ஜெபமாலை, 10 ஜெபமாலை போட்டு முக்குல கிடக்குறான், ஆத்தூர் முக்குல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு குடிகாரனை பார்த்தா, இல்லைன்னா குடிக்கிறது, இல்ல பண்றது சில காரியங்களை பார்க்கும்போது இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்கங்கிற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் நமக்கு ஒண்ணு தெரியணும், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதி உள்ள வாழ்வு வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வேகமாக தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா சொல்லுங்க. கேக்குதாமா? கையை வைத்து காமிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். மீண்டும் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு வாங்க. ஒரு நீதியுள்ள மனிதன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு நீதியா ஒரு மனுஷன் இருக்கான்னா அந்த மனிதன் எப்படி இருப்பான்னா, நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு, எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள். சத்தமா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உமக்கே உரிய அப்படின்னா தானே, யார் நீதியோடு வாழ்கிறார்களோ கடவுள் அவர்களுக்கு சொந்தமானவர். ஆண்டவர் யாருக்கு சொந்தமானவர்? ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நேரம் ஜெபம் பண்றதுனால ஆண்டவர் இவங்களுக்கு சொந்தம் யாரா சொல்ல முடியுமா? ரொம்ப நேரம் ஆலயத்திலேயே கடக்குறாங்க ஐயா, அதனால ஆண்டவர் அப்படி கட்டி அவங்க செஞ்சிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க, சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப நிறைய காரியங்கள்லாம் வேதத்தை அப்படி ஆராய்ஞ்சு கரைச்சி குடிச்சு வச்சிருக்காங்க. அதனால கடவுள் அவங்களுக்கு சொந்தம். சொல்ல முடியுமா? நீங்க பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உமக்கே கடவுள் என்ன போட்டிருக்கு, உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சியின் நெய்யால் உம்மீது அருள் பொழிவு செய்து அரச தோழரினும் மேலாய் உயர்த்தினார் என்றார். அல்லேலூயா. அப்ப முதல்ல கடவுள் யாருக்கு சொந்தம்? நிறைய ஜெபம் பண்றவங்களுக்கு சொந்தமா? கடவுள் யாருக்கு சொந்தம்? ரொம்ப உபவாசம் இருக்கவங்களுக்கு சொந்தமா? சில நேரங்களில் நிறைய உபவாசம் இருப்போம், நிறைய ஜெபம் பண்ணுவோம், நிறைய வழிபாட்டுல பங்கெடுப்போம், என்னெல்லாமோ நம்ம பிளான் பண்ணி நிறைய காரியங்களை வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் யாருக்கு சொந்தம் என்றால், நீதி உள்ளவர்களுக்கு, நேர்மையாளருக்கு, சரியாக வாழ்கிறவர்களுக்கு கடவுள் சொந்தமாயிருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப நீதி உள்ளவருக்கு கடவுள் சொந்தம். அந்த கடவுள் எப்படி இருக்காருன்னா, அவர்களுக்கு மகிழ்ச்சியின் நெய்யால் உம்மீது அருள் பொழிவு செய்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு நீதிமான், ஒரு நேர்மையாளன், ஒரு சரியாக தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறவன் எப்படி இருப்பான்னா, அவன் சந்தோஷமா இருப்பான். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அவன் எப்படி இருப்பான்? ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, நாங்க ரொம்ப பக்தியா இருக்கிறோம், நல்ல ஜெபம் பண்றோம், நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், இப்படிலாம் நிறைய கேரக்டர் இருக்காங்க. என்ன இருக்காங்களா? கேட்டகரி வச்சிருக்காங்க. ஆனா எப்படி இருக்காங்க? சிலர்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே பயமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சிலர் நீங்க பார்த்து சிரிச்சாலும் செய்ய மாட்டாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. ஏன்? அவங்க ரொம்ப பக்திமானம், அவங்க ரொம்ப அளவுக்கு மிஞ்சின நீதிமான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநோய் கூடி போச்சு. அல்லேலூயா. நாம ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்ட்டு யாரை பார்த்தாலும் நினைச்ச மாட்டாங்க. பிரதர் பிரைஸ் தி லார்ட். பிரதர் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? அல்லேலூயா. அவங்க நினைச்ச மாட்டாங்க, பதில் கூட பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு பக்தியில போயிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க ரொம்ப நீதியா இருக்கிறதா அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, நினைச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. நாங்க அதனாலதான் இன்னைக்கு காலையில பேசிக்கிட்டு இருந்தோம். இயேசுவிடத்துல ஒருத்தர் வந்து சொன்னா, கேட்டான், ஒரு இளைஞன், செல்வாக்குள்ள ஒரு இளைஞன் வந்து கேட்டான், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற வேண்டும், நிலை வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவனை பார்த்து கேட்ட சொன்னாரு, எப்பா நீ இந்த சின்ன வயசுல படிச்சிருக்கியா? கேட்டீஸும் 10 கட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கடைபிடி அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், புதுசா ஏதாவது சொல்லும். அல்லேலூயா. இதெல்லாம் எங்களுக்கு என்னது ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாங்க, புதுசா ஏதாவது சொல்லுங்க சார். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? நாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க சொல்லி ஒண்ணும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு ஏசுறாங்க. வேற ஏதாவது சொல்லுங்க, புதுசா சொல்லுங்க. ஆண்டவரோட அன்பொழுக பார்த்தார். அதான் சொன்னாரு, ரொம்ப இயேசுவுக்கு அன்பு அப்படின்னா அர்த்தம் என்ன? இயேசுவோட அன்பு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இடம் என்ன, இவனுக்கு இதுக்கு மேல சொன்னா ஒண்ணு நடக்க போறதே இல்ல, உங்களுக்கு நடக்க போறதே இல்ல. சின்ன வயசுல இந்த தங்கவேலு படம் ஒண்ணு உண்டு, சும்மா சின்ன வயசுல பார்த்தது. அப்போ ஒரு மனைவிட்ட சொல்லுவாரு, பாரு சப்பாத்தி போடணும், அதான் எங்களுக்கு தெரியுமே. அப்ப சப்பாத்தி போட என்ன எடுக்கணும், அதை சொல்லுங்க. கொஞ்சம் கோதுமை மைதா மாவை எடுக்கணும், அதான் எங்களுக்கு தெரியுமே. அப்புறம் வேற என்ன செய்யணும் சொல், அதை நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் தண்ணிய ஊத்தணும், அதான் எங்களுக்கு தெரியுமே. அப்புறம் சொல்லுங்க. கடைசியில தலையை நல்ல கரைச்சி என் தலையில ஊத்து. இதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு காலைல பேசும்போது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இத மாதிரி சில பேர் என்ன, ரொம்ப பக்திமான் நீதிமான்ங்கிற பேர்ல வெளியே வேடதாரிகள் கூடி விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். வீட்டுல கூட அன்னைக்கு தப்பா சொல்றாங்க, ஒரு பொண்ணு வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம கோயிலுக்கு வர்றாங்க, நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க. அது யாருன்னா மனைவி. எப்படி தெரியுமா பேச சொல்லு, அந்த அம்மா மனைவி. ஒரு வீட்டுல யாரு மனைவி. அந்த அம்மா சொல்லுது, ரொம்ப வருத்தத்தோட சொல்லுது, என் புருஷன் சபைக்கு போயிட்டான், யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னான்னு சொல்லி சபைக்கு போயிட்டான்.
அந்த பாஸ்டர் சொன்னாராம், நீ ரட்சிக்கப்பட்டவன், அதனால ரட்சிக்கப்பட்டவளோடு வாழக்கூடாது. 2 பேருக்கும் குடும்ப ஜீவிதம் என்ன, உடல் சார்ந்த வாழ்க்கை இல்லாமல் 3 வருடமா இருக்காங்க, பிள்ளை பிறக்கல. எப்படி பிறக்கும்? அவன் பைத்தியக்கார பயலா இருக்கான். எப்படிப்பட்ட தவறான ஒரு போதனைகள் இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா? பாஸ்டர் சொன்னாராம், நீ ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்யக்கூடாது? ரட்சிக்கப்படாதவளோடு சேரக்கூடாது. எவ்வளவு அநீதி! இது நீதியா அநீதியா? ஏங்க சொல்லுங்க. உன் கடவுளாய் ஆண்டவர் அன்பை கொடுத்து ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சா, இவன் குடும்பத்தை என்ன செய்யறான்? இயேசு பேர்ல உடைக்கிறான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்துல பெருகிவிடும். ஆனா உங்களுக்கு தெரியணும், அதி மிஞ்சின நீதிமானா இருந்திடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சிலர் பாருங்க, அவங்க ரொம்ப ஆண்டவரை விட தாண்டின நீதிமானா இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா நான் வேகமா உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லி விடுகிறேன். ஒரு நீதிமான் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒரு நீதிமான் இஞ்சி தின்ன குரங்காக இருக்க மாட்டான். பக்கத்துல கை குடிச்சா, நீங்க அப்படி இல்லையே, நீங்க சிரிச்சா நிப்பாட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. சரி, பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. முடிப்பாரா? சரி, பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீதிமான் எப்படி இருப்பான்? அவன் மகிழ்ச்சியோடு இருப்பான். சொல்லுங்க, நல்ல பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல நீ என்ன ரொம்ப நாங்களும் நீதிமான் அப்படி இருப்பான, இவங்களாம் நீதிமான் கூட்டங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க? நானும் பிரதரும் தாம்பரத்தில் ஒரு நாள் நற்செய்தி கூட்டத்தை 3 நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஃபுல் அந்த தாம்பரத்தில் இருந்த அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கு போயிட்டு வர்றாங்க, ஒரு கன்வென்ஷன் முடிச்சுட்டு. அல்லேலூயா. ஆனா உண்மையே சொல்றேன், தப்பா எடுத்துக்கிடாதீங்க. பக்கத்துல அந்த சைடுல ஒரு ஹிந்து கூட அந்த சிலுவையை பார்த்தோன்னு நினைச்சுமா, சாமி சோதர சாமி அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா அதுல நின்ன ஒருத்தர் கூட சிரிச்சாங்களா மட்டும் கேளுங்க. எங்க 8th நாங்க ஏறின அந்த கேரேஜ்ல ஃபுல்லா எல்லாமே அந்த சபைக்கு போயிட்டு தான் வராங்க. ஒருத்தர் முகத்துல என்ன இல்ல, சிரிப்பு இல்ல. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறாங்க, இருக்கிறதெல்லாம் மலிச்சிருக்காங்க, இப்படியே தான் இருக்கான். இவனுக்கு ரோபோ பரவாயில்ல போல, ஏன்னா ரோபோ கூட இப்ப கிஸ் பண்ணுது, ரோபோ கூட கட்டி ஹக் பண்ணுது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. பார்க்கலையா? ரோபோ என்ன பண்ணுதான்? ஹக் பண்ணுது. ரோபோ கூட என்ன பண்ணுது? எலான் மாஸ்க்குலாம் கிஸ் கொடுக்குது அப்படிலாம் சொல்றான். அது மிஷின் தான். ஆனா மிஷினே கூட இருந்து மனுஷன் மாதிரி அதுக்கும் என்ன கொடுக்குறான்? பலவிதமான இதெல்லாம் கொடுத்து காரியங்களை செய்யுது. அவனுக்கு உணர்வு கொடுக்குறான். பிரைஸ் தி லார்ட். ஆனா மனுஷன் என்ன ஆயிட்டான்? அப்படியே வர்றான். நாங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க, பக்கத்துல வராதீங்க அப்படின்னு. அல்லேலூயா. நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால், நீ நீதிமானாக இருந்தால், நீ நேர்மையான கடவுளை தேடுகிறவனாக இருந்தால், பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. பாடங்கள் உங்களுக்கு புரியட்டும். ரோமர் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசிங்கப்பா. ரோமர் 14:17. இறையாட்சி என்பது நாம் உண்பதும் குடிப்பதும் அடிப்படையாக கொண்டதல்ல, தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக. நல்ல கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இறையாட்சி என்பது, இறையாட்சி என்பது, கடவுளுடைய ராஜ்யம் என்பது, விண்ணரசி என்பது என்னவென்றால் உண்பதும் குடிப்பதில்ல. அது எப்படிப்பட்டது? நீதி, அமைதி, மகிழ்ச்சி. நீங்க லேசா எடுத்து பாருங்களேன். அன்னை மரியாள், கன்னி மரியாள், கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னாரா? சொல்லிட்டு சொன்னாரு, உம்முடைய உறவினரான எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது பாருங்கள். மரியன்னை மாதா கபிரியேல் தூதரையே பார்த்து சொன்னாங்க, நானோ கன்னி சொன்னாங்களா? நான் எந்த ஆணை என்ன செய்யல, அறியவில்லை. நான் ஒரு கன்னியாக கடவுளுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். இது அடையாளம். அல்லேலூயா. அன்றைய காலத்திலே மெசியா பிறப்பார் என்று அநேகம் பேர் கன்னிமையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட்.
ஆனால் மரியன்னை நித்திய கன்னிகை. ஏன்? கடவுளால் அவள் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அதனால சொல்றோம், பூலோகம் தோன்றும் முன்பே ஓ பூரண தாயே மேலோனின் உள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப மாதா எலிசபெத்தமான தேடி மலை நாட்டில இருந்து எலிசபெத்தை தேடி போனாங்க. போன உடனே மாதா எலிசபெத்தை பார்த்து என்ன சொன்னார்? இங்க இருக்கிற நீ ஒரு வாலிப பிள்ளை, நீ போற ஒரு கிழவி குழந்தை உண்டாயிருக்கு 6 மாசம். நீ போன என்ன சொல்லுவ? கிழவி கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல. நம்ம ஊர்ல சில பேருக்கு பாருங்க, யாருக்காவது இதா ஒண்ணா வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு தங்கச்சிக்கு 14 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்கா. அவளுக்கு முதல்ல ஒரு குழந்தை இருக்கு. பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டாங்களோ, இதுக்கப்புறம் உனக்கு தேவையா நீ? பிரைஸ் தி லார்ட். பேசாம என்ன செஞ்சு ஊத்தி கழுவிருட்டான்லாம். நல்ல வேலை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க பாருங்க வந்து ஆலோசனை கேட்டாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை தூத்துக்குள்ள ஜம்முன்னு அழகா இன்னைக்கு 7th படிச்சுக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், சும்மா இருக்க மாட்டாங்க. நம்மால் சும்மாவே இருக்க மாட்டான். வந்து எதையாவது என்ன செய்வான்? இருக்கிறத கெடுத்துட்டு போயிருவான். ஆனா மாதா போய் எலிசபெத்தை என்ன செஞ்சாங்களாம்? வாழ்த்தினார். நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன செஞ்சாரா? வாழ்த்தினார். வாழ்த்தின உடனே பைபிள் சொல்லுகிறது, அன்னை மரியாளுடைய வாழ்த்து செய்தியை கேட்ட உடனே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இங்கே எலிசபெத்தின் மீது இறங்கியது. கைகளை தட்டு பார்ப்போம். மாதா இல்லாத பெந்தகோஸ்து சபை உலகத்தில் கிடையாது. அல்லேலூயா. மாதா எங்க இருக்காங்களோ அங்கதான் பெந்தகோஸ்தே நாள் வந்தது. கை தட்டுங்க பாப்போம். மரியாள் இல்லாம யாரப்பா உனக்கு பெந்தகோஸ்தேன்னு சொல்ல முடியும்? மாதா இருந்தா அந்த இடம் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எலிசபெத்தை வாழ்த்தினவுடன் தூய ஆவியானவர் அங்கே எலிசபெத்தை நிரப்பினார். எலிசபெத் பேர் வகையோடு சொன்னார், என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? நான் எப்படி? உன் வாழ்த்து செய்தியை கேட்டவுடனே வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன செஞ்சது? மகிழ்ச்சியால் துள்ளியது. கை தட்டுங்க பாப்போம். சந்தோஷத்தினால மாதாவுடைய வாழ்த்தை கேட்டவுடனே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த கர்ப்பத்தின் கனியாகிய ஸ்நாபகர்லப்பர் என்ன செஞ்சாரு? அதனாலதான் ஸ்நாபகர்லப்பர் அன்னை மரியாளும் இயேசுவும் சந்தித்த அந்த இடத்திலேயே அவர் ஜென்ம பாவம் நீக்க பெற்றார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, மாதா அன்று இந்த பகுதியிலிருந்து பாருங்க, சிலுவை அடியிலும் வரையிலும் அன்னை மரியாள் எப்படி இருந்தார்கள் என்றால், எல்லா இடத்திலும் அந்த தேவனுடைய மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தினார். கை தட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற அப்படியே அதி மிஞ்சின பக்திமான்களை மாதிரி மாதா அப்படியே சைலண்டா அப்படியே அப்படிலாம் போகல. பிரைஸ் தி லார்ட். மாதா சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, மாதாவுடைய பிள்ளைகள். நான் சொல்லுங்க, நான் மாதா பிள்ளை தாங்க. அல்லேலூயா. நீ யாருப்பா? நான் யாருப்பா? நான் மாதா பிள்ளை. ஏன்? இயேசு சிலுவையில் என்ன பார்த்து சொன்னாரு, டேய் இதாண்டா உங்க அம்மா. அந்த அம்மா அன்னை மரியாதை பார்த்து, அம்மா இந்தாம்மா இவன் தாம்மா மகன். இந்த உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லா மக்களையும் கடவுளாகிய ஆண்டவர் சிலுவையிலே இந்த உலகத்திலே நம் அன்பு தாய் அன்னை மரியாவிடத்திலே ஒப்படைத்தார். அன்னை மரியாவை நம்மிடத்திலே தாயாக ஒப்படைத்திருக்கிறார். அதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இது தெரியாம சில பேர் ஐயோ தாய் இல்லாத அனாதைகளாக நினைச்சாங்க, அலைஞ்சு திரியுறாங்க, தேடி தேடி அலையுறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப மாதா என்ன கொண்டு வர்றாங்கன்னா சந்தோஷம். அதனாலதான் பாருங்க, இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதம் 118 அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 118 எடுத்துக்கொள்ளுங்கள். 15வது வசனம் வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 118 அதிகாரத்திலே, நீதிமான்களின் கூடாரங்களில்
வெற்றியின் மகிழ்ச்சி குரல். பக்கத்துல கை குடிச்சலுங்க. நீதிமானோட வீட்டுல என்ன இருக்குமா? வெற்றியின் சந்தோஷத்தின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கும். அல்லேலூயா. நீங்க உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதியாக நேர்மையாக வாழ்றீங்கன்னா உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள என்ன இருக்குமா? வெற்றியின் மகிழ்ச்சி குரல் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். மாதா எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது அங்க என்ன இருந்துச்சு? வெற்றியின் மகிழ்ச்சி குரல் இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் அந்த இடத்துல அந்த வயதான கிழவியாகிய எலிசபெத் மகிழ்ந்தால் மாதா உடனே துள்ளி என்ன செஞ்சாங்க? கடவுளை புகழ்ந்து பாட ஆரம்பித்தார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பரான கடவுளை நினைத்து கைகளை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு நீதிமான் எப்படி இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சியோடு இருக்கணும். சொல்லுங்க எப்படி இருக்கணும்? நான் ஒரு நீதிமானாக, நான் ஒரு நேர்மையாளனாக நான் வாழ்கிறேன் என்றால் எனக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷத்தை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சும்மா அப்படியே பொய்யா அப்படியே வேஷம் போட்டுலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், இன்னைக்கெல்லாம் சில பேர்ல பல பேர் நான் பார்க்கிறேன், நிறைய பேர் பார்க்கிறேன், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் எல்லாரும் கூட பழகுவேன், யாரை பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவேன். அல்லேலூயா. எனக்கு எப்பவுமே மற்றவங்களை பார்த்தா சந்தோஷமா சொல்லணும், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரை பார்த்தாலும் சிரிச்ச முகமா 2 நிமிஷமா அது அவங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். இது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஆனா பல பேரை பார்க்க எனக்கு வருத்தமா இருக்கும். அப்படியே வந்துட்டு அப்படியே போறாங்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படியே யார் பெத்த பிள்ளையோன்னு போயிட்டு இருக்காங்களா? ஆண்டவரே, இவன் எப்படி மோட்சத்துல போய் என்ன பண்ண போறான்னு தெரியலையே, இவன் போனா மோட்சத்தை கெடுத்துருவானோ அப்படின்னு சில நேரத்துல தோணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா சந்தோஷமா இருக்கணுங்க. நீதிமான் எப்படி இருப்பான்? அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வேதம் எவ்வளவு அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால். நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 3வது வசனம். திருப்பாடல் 68ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் வாசிக்கிறீங்களா? நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசனத்தை பாருங்களேன். இந்த இயேசு ஆண்டவர் ஒரு நாள் அவர் ஓய்வு எடுத்துட்டு இருந்தார். உடனே ஆண்டவர்ட்ட சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தாங்களா? சின்ன குழந்தைகள் செஞ்சாங்க, அழைச்சிட்டு இயேசுட்டு வந்தாங்க. இயேசுடைய சீடர்கள் என்ன பண்ணாங்க? எங்க போதகர் பேசவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிதானே? அப்படிதானே? எங்க போதகர் பேச மாட்டார். அப்படியே சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இத மாதிரி நினைச்சிட்டு போதகரை தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்ட்டு நிப்பாட்டினாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க உண்மையிலே நீதி நேர்மையோட இருந்தீங்கன்னா ஒரு குழந்தைய மாதிரி மாறணும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, ஒரு உளவியலாளர் அழகாக சொல்லுகிறார். நீங்க சிந்திச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களை தூங்க வைக்கிறதுக்கு உங்க அம்மா என்ன பண்ணாங்க? பாட்டு பாடினாங்க. அந்த காட்சி பாட்டு பாடினாங்க. அல்லேலூயா. நாங்க நீங்க பேசிட்டு வரும்போதே பிரதர் தூங்கிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். நாங்கட்ட புரிஞ்சுது பாதி புரிஞ்சுது பாதி காணாம போயிட்டு. அல்லேலூயா. நான் அப்பதான் சொன்னேன், ஒரு மனைவி சில நேரத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க, கணவர் தூங்கிடுவாரு. தூங்கிடுவார்ல சில நேரத்துல கணவர். அப்புறம் நாளைக்கு அப்படின்னா உன்கிட்ட பேசுறது ஒண்ணு, நீங்க பேசுங்க, நான் தூங்கிடுறேன். அல்லேலூயா. ஒரு சிறு குழந்தைக்கு தூங்க வைக்கிறது என்ன பண்ணுவாங்க? கிளுக்கு எடுத்து ஆட்டுவாங்க. அப்படி ஆட்டுவாங்களா? ஏங்க சொல்லுங்க. கிளுக்கு எடுத்து ஆட்டினா என்ன செய்யும்? குழந்தை என்ன செஞ்சிடும்? குழந்தை என்ன செய்யும்? அப்படியே சிரிக்குமா? இப்ப ஓம் முன்னால வந்து கிளுக்கு ஆட்டினோன்னு உனக்கு என்ன வரும்? கோவம். பக்கத்துல கை விட்டு சொல்லு, கிளுக்குல பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா? பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சீங்களா? அவர் சொல்றாரு, இந்த கிளுக்கு ஆட்டின உடனே நீ என்ன செஞ்ச? அப்படியே தூங்குன, சிரிச்ச, ஹாஹான்னு இருந்த.
இன்னைக்கு அதே கிழக்க முன்னால உன் பிள்ளை ஒண்ணு நினைச்சது 2 ட்ரிப் ஆட்டினா உனக்கு என்ன வருது? தூரப்பாடு அப்படின்ட்டு. அப்படின்னா பிரச்சனை எங்கன்னா கிழக்குல இல்ல, பிரச்சனை எங்க இருக்கு? நாம எல்லாரும் நம்மளா நினைச்சுக்கிறோம் நம்ம எல்லாம் ரொம்ப பெரிய ஆளு, அல்லேலூயா, நாம பெரிய ஜமீன்தாரு, நாம பெரிய ராஜான்னு நம்மையே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, இயேசு சாமி சிறு குழந்தைகளை பார்த்து அந்த நீதியின் அரசர் சொல்றாரு, இந்த குழந்தைகளை என்னிடத்துல நீங்க. அதனாலதான் பாருங்க சில படங்கள் இருக்கும், இயேசு சிறு குழந்தைகளோடு அப்படி டான்ஸ் ஆடின மாதிரி அவர் ஜாய் என்ஜாய் சந்தோஷத்தை அவர் கொண்டாடுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் பக்தன் எழுதும் பொழுது எழுதுவான், கடவுள் நம்மை குறித்து களிப்படைவார், பிரைஸ் தி லார்ட், மகிழ்ந்து நம்மை குறித்து நடனம் ஆடுகிறார் என்று எழுதுகிறான். அல்லேலூயா. அப்ப ஒரு தேவ பிள்ளை நீதியின் பாதையில நேர்மையின் பாதையில போகிறவனுக்கு என்ன இருக்கும் தெரியுமா சார்? அவன் எப்போதும் சந்தோஷமாய் இருப்பான். அல்லேலூயா. அவன் எல்லாத்திலையும் சந்தோஷமா இருப்பான். தமிழ்ல அழகா பழமொழி சொல்லிருக்கான், என்னது? மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மடியில கனம் இல்ல, பாவம் உனக்குள்ளனா இல்லன்னா நீ எப்படி இருப்ப? எல்லாத்தையும் எங்கேயும் சந்தோஷமா இருப்ப. அப்ப மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஆண்டவர் ஒரு நீதிமானுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு அதனால தான் சீடர்களை பார்த்து சொன்னாரு, இந்த சிறு குழந்தைகளை போல நீங்க மாறாவிட்டால் எங்க போக மாட்டீங்க? விண்ணகரசுக்கு நுழையவே முடியாது. அல்லேலூயா. சின்ன குழந்தையை போல சிறு பிள்ளைகளை போல நீங்க மாறவில்லை என்றால் அப்படின்னா அர்த்தம் என்ன? சின்ன பிள்ளைங்க எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருப்பார். அல்லேலூயா. ஒரு இறந்த வீட்டுக்கு போனா கூட அந்த சிறு குழந்தைகள் எப்படிதான் இருப்பாங்க? அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் என்ன இருக்காது, கவலை இருக்காது. 1 டன் தங்கத்தை வச்சுட்டு அந்த பிள்ளை நீங்க என்ன வச்சாலும் அதை பத்தி கவலைப்படுமா? சொல்லுங்க. எதையுமே பத்தி நீங்க தான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. கோப்பம்னு குறைச்சு விட்டா நாசமா போற பய உள்ள அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதா நீங்க தான். அல்லேலூயா. அது சந்தோஷமா தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தங்க வைக்கிற வேலையில அவனுக்கு காப்புன்னு கேக்குதாடின்னு அவாஜ் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, இதெல்லாம் உங்க குடும்ப சண்டை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது நீ என்ன சண்டை போட்டாலும் என்ன செய்யும்? பெரியம்மாண்டு போகும்ல. போகுமா போதா? நீ தான் புடுங்குவ. அவட்ட பெரியம்மாவா காப்போனுக்கு வக்கல்லாத அப்படிங்கிறதுல நம்ம வேலை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா அது திருமணி என்னத்தை அடிச்சாலும் அது என்ன செய்யும்? பெரியம்மாண்டு போயிடும். ஆண்டவர் சொன்னாரு, அடே அப்பா, சந்தோஷம் தாண்டா நீதிமான். அவன் யாரா? ஒரு சிறு குழந்தையை போல மாறி விடுவான். ஆமென். அவனுக்கு தேவன் ஒரு மகிழ்ச்சியை அவனுக்குள்ள வைக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, எசையா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எடுத்து வாசியுங்கள். 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவார்கள், அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் எப்படி இருக்குமா? கொஞ்சம் முகத்தை பாருங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? பயமா இருக்கு. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? சரி. பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அல்லேலூயா. அவன் முகம் மகிழ்ச்சியால் என்ன செய்யணும்? மலர்ந்திருக்கணும். ஒரு நீதிமானுடைய முகம் மகிழ்ச்சியால் என்ன செய்யும்? மலர்ந்திருக்கும். நான் இந்த வசனத்தை படித்த பொழுது கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, தானியேலை சிங்க கபில தள்ளிட்டாங்கல்ல? சொல்லிட்டாங்களா இல்லையா? அந்த மனுஷன் நீதிமான், நேர்மையாளர். பைபிள் அழகா சொல்லுது. அந்த மனுஷன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மனுஷன் என்ன பண்ணாங்க? சிங்க கபிக்குள்ள போட்டாங்க. இந்த வரலாறு நமக்கு தெரியும். அல்லேலூயா. சிங்கக்கபில போட்டு கல்ல வச்சு அடைச்சிட்டாங்க. சிங்கக்கபில போடுறதுக்கு காரணமானவெல்லாம் போய் நைட்டு என்ன பண்ணான்? ஃபுல்லா தண்ணிய போட்டு சந்தோஷமா ஜாலியா இருந்தான். ஏன்? உள்ள போன தானியேல் கதை இதோட. ஆனா உள்ள தள்ளுறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த ராஜாவுக்கு என்ன வரல? தூக்கமே வரல. அடப்பாவன் நல்ல பயல போட்டு இப்படி நம்ம போட்டு என்ன செஞ்சிட்டோம்? சிங்க கபிக்குள்ள போட்டமே அவன் தண்ணி அடிக்காம அவன் சாப்பிடாம கொள்ளாம இருக்கான். அல்லேலூயா. காலையில பொழுது விடியலங்க, டபார்னு ஓடி வந்தான். வந்து அவன் கேட்கிறான், தானியேலே, என்றுமுள்ள கடவுளுடைய ஊழியனே, சிங்கத்தின் வாயிலிருந்து கடவுள் உன்னை
விடுவித்தாரா? உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்தது பாரு, இதாங்க மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்னா பார்த்தா, அட பாவி பயல, உனக்கு போய் நான் நல்லவனா வேலை செஞ்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும். நீங்க அப்படிதானே சொல்றீங்க. அல்லேலூயா. என் புருஷ வளைச்ச வளப்புக்கு எனக்கு பட்டு கொடுத்த பட்டத்தை பார்த்தீங்களா? இது யார்? நம்ம சத்தம். அல்லேலூயா. ஆனா நீதிமானுடைய சத்தம் எப்படி தெரியுமா? ராஜாவே நீ வாழ்க. சத்தமா சொல்லுங்க. உள்ள இருந்து ஒருத்தன் சொல்றான் சார். எப்படி சொல்றான்? ராஜாவே நீ நீடு. எப்படி வாழணுமா? நீ இன்னும் 100 வருஷம் இரு போ. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன மாதிரி போ, தொலைஞ்சி போ, நல்லா இருந்து போ அப்படி சொல்ற. அல்லேலூயா. அவன் நீடூழி வாழ்க. எப்படி சொன்னாரு? அப்படின்னா என்னங்க? உள்ள ஏன் சந்தோஷத்தை நீ சிங்க கவிக்குள்ள போட்டாலும் யாராலையும் பறிக்க முடியாது. கை தட்டுங்க. நீ என்ன சிங்க கவியில தள்ளினாலும் நான் நீதிமான், நான் நேர்மையுள்ளவன் என்பதை என் தேவன் அறிவார். அதனால எனக்குள்ள இருக்கிற ஹாப்பி, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. அதனால வாங்கிக்கோ, நீ நீடூழி வாழ்க. ஏன்? என் ஆண்டவர் தம் தூதரை அனுப்பினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிங்கக்கபில இருந்து அந்த தானியேல் சொல்றாரு, வானதூதர் என் பக்கத்துல வந்து அப்படியே சிங்கத்தின் வாயெல்லாம் தொட்டாரு. அது நைட்டு ஃபுல்லா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் பார்த்தேன்பா. சிங்கத்தின் வாயை என் தேவன் கட்டி போட்டார். ஏன்னா நான் நீதியா என் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் வாழ்கிறேன். கை தட்டுங்கப்பா. அதனாலதாங்க அந்த தானியேல் சொல்ல முடிந்தது, தேவன் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த ராஜா சொன்னா, தானியேலின் கடவுள் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்? அவன் சபிக்கல, அவன் திட்டல, என் கடவுள் வந்து உன் கண்ணை பிடுங்குவாராக அப்படின்னு சொல்லல. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீதிமான் மகிழ்ந்திருப்பான். எப்படி இருப்பான்? ஒரு நீதிமானுடைய செயல் எப்படி இருக்கும்னா, அவன் எந்த சூழ்நிலை ஆனாலும் எப்படி இருப்பான்? மகிழ்ச்சியா இருப்பான். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சொன்னாரு. அவர் சொன்ன சமீபத்தில் அவர் ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற அரசாங்க பணியாளராக இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, திடீர்னு என்னுடைய அப்பா என்னுடைய வர சொன்னாரு. வர சொல்லிட்டு சொன்னாரு, டேய் உன் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான், அந்த வீட்டை அவனுக்கு எழுதி கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும்? கொஞ்சம் எப்படிதானே? ஆனா சொன்னாரு, எப்பா இத போய் ஏன்டா ஏன்பா கேப்ப, நம்ம தம்பி கஷ்டப்படுறான், நீ என்ன செஞ்சிரு கொடுத்துருப்பா. அவர் சொன்னாரு, என் மனசுல கொஞ்சம் கூட அதுக்கான வருத்தமே இல்ல. என் மனைவிட்ட வந்து பேச சொன்னேன், அப்பா கூப்பிட்டாரு. என்னங்க? இல்லப்பா தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால அவனுக்கு அந்த வீட்டை கொடுக்கலான்னு அப்பா சொன்னாங்க. தாராளமா கொடுக்கட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சொன்னாரு, பிரதர் எனக்கு ஆண்டவர் நல்லா கொடுத்திருக்கிறாரு, நல்ல கவர்மெண்ட் வேலை, மாசம் இவ்வளவு சம்பளம் வருது, ஆனா என் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான். நான் போய் அந்த சொத்தை கேட்கலாமா? அது நீதி ஆகுமா? அது நியாயமா? என் வீட்டுல புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில அவன் படிக்கவும் இல்லை, படிக்கல ஒழுங்கா, ஆனா எங்க அப்பா அவன் மேல எவ்வளவு தயவு வச்சு அவர் நீதியா கொடுக்காரு பாத்தீங்களா? நான் எங்க அப்பாவுக்காக நன்றி சொல்லுகிறேன். கை தட்டுங்கப்பா. ஆனா இங்க இருக்கிற எத்தனை பேர் ஒத்த செங்கலுக்காக செத்து போயிட்டீங்க தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்துருங்க. செங்கல் இருக்கு, சண்டை போட்டவங்க இல்ல. மனசாட்சி தட்டு சொல்லுங்க. நானே சொல்றேன். அல்லேலூயா. செங்கலுக்கு சண்டை போட்டவன் இருக்கு, செங்கல் இருக்கு, ஆனா செங்கலுக்கு சண்டை போட்டவன் ஏப்பா என்னையா இது வாழ்க்கையே இழந்துட்டியா? பாதி பேர் அதுலயே கேஸ் கோர்ட்டு நினைச்சுட்டு இருக்கான், அலைஞ்சுக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சிருந்தான். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியா இரு. நீதிமான் எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீதிமான் மகிழ்ச்சியோடு இருப்பான். இரண்டாவது, ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? பைபிள் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 32ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க. சாரி மன்னிக்கவும், எசையாவின் புஸ்தகம், எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்கப்பா. நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு, நீதியால் விளைவன
என்றுமுள்ள அமைதியும். பக்கத்துல கை சொல்லுங்க. நீதி என்ன கொண்டு வரும் தெரியுமா? நீதி முதல்ல மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? சந்தோஷமா சிரிப்பா, சந்தோஷமா இருப்பான். அல்லேலூயா. நீதிமான், ஒரு நல்லவன், நேர்மையாளன் எப்படி இருப்பான்? மகிழ்ச்சியா இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அவன் எந்த ஏற்றத்தாழ்வு பத்தி அவனுக்கு என்ன செய்யறதுக்கு பயமே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவன் தனக்கு எல்லாவற்றையும் ஏற்ற காலத்துல தருவார். கண்டிப்பா ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். என்னுடையதை யாரும் பறிக்க முடியாது. எனக்குன்னு ஆண்டவர் குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். இதுதான் நீதிமானிய மனநிலை. இரண்டாவது, ஒரு நீதிமானாக நேர்மையாளனாக ஒருவன் வாழும் பொழுது இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் என்னமா? சமாதானம். என்னது? இன்னைக்கு பாருங்க, நிறைய நீதிமான்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? யார்ட்டையுமே பேச மாட்டேங்காங்க. ஏன்டா ஒருத்தர் உங்க ஜெபக்குழுல நீங்க கேட்டிருக்கீங்களா? பாருங்க, ஜெபக்குழு கூட நம்ம சாதாரணமா எடுத்துக்கோங்க. நீங்க ஏன் பாருங்க, அவங்க பார்த்து பேச மாட்டேங்காங்க, இவங்க சிரிக்க மாட்டேங்காங்க. சிலர் உண்மையிலே கேட்கறாங்க. நான் இங்க இருக்கிறவங்களுக்கு சேர்த்து சொல்றேன். சரி, ஏன் இவங்க இவங்களை பார்த்தா பேச மாட்டேங்கிறாங்க? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நீதிமான் யாரு சொல்லுங்க? நீதிமான் யாரு? சமாதானத்தோடு இருப்பான். எப்படி இருப்பான்? நீங்க ரொம்ப வண்ணான புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தேவை என்ன? பிரைஸ் தி லார்ட். கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தேவனுடைய அந்த நீதியில வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் கூட எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ யாராவது குடும்பங்கள்ல பிளவுபட்டிருக்கீங்களா? பேசாம இருக்கீங்களா? உறவுகளை உடைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒண்ணுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நீதி, நான் ஆண்டவர் முன்னால பக்திமான், முதல்ல ஜெபமாலையெல்லாம் கீழே வச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். இந்த பைபிள்லாம் எடுத்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா? நீ என்ன செய்யணும்? காணிக்கையை ஒப்பு கொடுக்க வர்றதுக்கு முன்னக்கூட்டி உன் மீது யாருக்காவது மனத்தாங்கள் இருப்பதாக நினைவுற்றால் உடனே போய் என்ன செஞ்சிடணும்? சமாதானம் பண்ணிட்டு அப்புறம் வந்து உன் பலியை, உன் காணிக்கைய செலுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நீதிமான் எப்படி இருப்பாங்க? எல்லாரும் கூடயும் சமாதானமாக இருப்பான். பிரைஸ் தி லார்ட். நீதிமானுடைய இரண்டாவது செயல் எப்படி இருக்கும்னா, அவன் சமாதானத்துக்கு உரியவன், அமைதியை கொண்டு வரக்கூடியவன். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க போய் முதல்ல என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? உங்களுக்கு சமாதானம், சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். இது யார் சொல்லுவா? நாம சொல்ல வேண்டியதை யார் சொல்றா? இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பார்த்தா ஒருத்தர் என்ன செய்யணும்? சமாதானம் உங்களுக்கு உண்டாகுவதாக. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் சமாதானம் சொல்லும்போது நமக்கு இப்படி திரும்பினோன்னா இந்த சமாதானத்தை அழிச்சிருவோம். ஏன் இவனா பக்கத்துல இருக்கா? பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு திரும்பி கூட என்ன செய்ய முடியல, சமாதானம் கோயில்ல சொல்ல முடியல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு ஃபிக்ஸ்லாம் வந்துரும் சமாதானம் சொல்லும் போது, பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? சொல்லுங்கப்பா, எப்படி பார்ப்பான்? சமாதானம் உள்ளவனா இருப்பான். எப்படி இருப்பான்? சமாதானத்தோடு இருப்பான். அவன் நீதிமான்னா அவன் பாரு, அவனுக்கு சண்டைக்காரங்களே கிடையாது. அல்லேலூயா. நான் பைபிள்ல உட்கார்ந்து வாசித்த பொழுது, வாசிங்க தயவு செய்து, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க நிறைய வீடு எப்படி இருக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, நீங்கள்ட்ட நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். என்னப்பா? நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க. சண்டை நடக்கும் வீட்டில் விருந்து உண்பதை விட மன அமைதியோடு பழம் சோறு. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. சண்டை நடக்கிற வீட்டுல விருந்துண்பதை விட மன அமைதியோடு பழைய சோறு சாப்பிடுறது மேல். இன்னைக்கு பாருங்க, அநேக வீட்டுல கணவன் மனைவிகள்ல என்ன இருக்கு? சண்டை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல என்ன இருக்குது? எல்லா வீட்லயும் பாருங்க, சில நேரங்கள்ல பாருங்க, இந்த ரொம்ப பக்தியில கூட சண்டை வந்துருது. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு பக்தி முத்தி போச்சுன்னா சண்டை. அல்லேலூயா.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சண்டை நடக்க சரி என்ன பண்றது? சண்டை நடக்கும் வீட்டில் விருந்துண்பதை விட மன அமைதியோடு பழஞ்சோறு சாப்பிடுவது மேல். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்னைக்கு மன அமைதி, ஒரு சமாதானம் வேண்டும். அல்லேலூயா. ஒரு நீதிமானுடைய வீட்டுக்குள்ள போனா அங்க என்ன வரணும்? சமாதானம் வரணும், அங்க அமைதி வரணும். ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, தனக்குள்ள இருக்கிற அந்த அமைதியை பிறருக்கு அவன் கொடுக்கக்கூடியவனா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். சக்கேயுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அவன் ஒரு அநியாயக்காரன், பாவி என்று அழைக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆனா அதே சக்கேயு இயேசு வந்த பின்னால என்ன சொன்னாரு? இருக்கிறதுல பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏதோ யாட்டெல்லாம் அநியாயம் பண்ணி வாங்கினோம், எல்லாருக்கும் என்ன செய்யறேன்? 4 மடங்கு திரும்ப கொடுத்துருதேன். நீ யோசிச்சு பாருங்களேன். 10,000 ரூபாய் ஒருத்தர் உங்ககிட்ட என்ன செஞ்சிட்டாரு? அநியாயமா வாங்கிட்டாரு வச்சுக்கோங்க. அந்த ஆள் 40,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க வருது. எப்படி இருக்கும் சொல்லுங்க? என்ன சிரிக்க கூட மாட்டீங்க, வாங்க அப்படின்னா சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த ஊர்ல சக்கேயுவுக்கு பணம் செல்வம் எல்லாத்தையும் அந்த மனுஷன் கொடுத்ததுடைய விளைவு என்ன தெரியுமா? எல்லாருடைய இருதயத்திலையும் சக்கேயு இருந்திருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சக்கேயு இப்ப யாரா மாறிட்டார்னா, சமாதானத்தின் தூதுவனா மாறிட்டார். சக்கேயு தான் நற்செய்தியா மாறிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுல எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடாதீங்க. அல்லேலூயா. சில நேரங்கள பாருங்க, சில வீட்டுல பாருங்க. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு தம்பி வந்து சொன்னாரு, பிள்ளைக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாம்? ஞான ஸ்நானம் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? கொடுக்கணும், அவ்வளவுதானே. ஆனா இது ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டாம். இப்ப என்னப்பா ஆச்சுன்னு கேட்டேன். அவ பிள்ளை தூக்கிட்டு போயிட்டா. அல்லேலூயா. கொடுத்தீங்களா கொடுக்கலையா அதில் முக்கியம் இல்ல, கொடுக்காமலே போயாச்சு. 2 பேர் பிளவுபட்டு கிடக்குறாங்க. ஒரு சின்ன காரியங்களுக்கு சண்டை. பிரைஸ் தி லார்ட். சின்ன மனசாட்சி தொட்டு பாருங்க. சின்ன காரியங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க நல்ல கவனிங்க. நீங்க நல்ல பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்க. நீங்க பைபிள் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியணுங்க. உங்க வீட்டுக்காரருக்கு பைபிள் தெரியாது, உங்க மாமியாருக்கு பைபிள் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, பிரதர் நானே பகல்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு 9 மணிக்கு தான் நைட்டு வர்றேன், வந்து கொஞ்சம் தூங்கலாம்னா லைட்டை போட்டு அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏமா சொல்லு, அவனுக்கு எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஏய் இப்ப தாண்டி வந்த, ஒரு காபி தண்ணி குடிக்கியா, சோத்த திங்கியான்னு என்ன செஞ்சியா கேட்டியா? செவ புஸ்தகத்தோட உட்கார்ந்துருக்க, பேய் மாதிரி வந்திருக்க. இப்ப டிவி உடைஞ்சிட்டு, பீரோ உடைஞ்சிட்டு, பிரிட்ஜ் உடைஞ்சிட்டு. இப்ப என்ன சொல்லுதா தெரியுமா? என் புருஷனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேய் யாருக்கு பிடிச்சிருக்கு? பக்கத்துல கை கொடுத்துக்கலாம் பிரதர், நம்ம சொல்லப்படாது. அப்புறம் இவ வேற போகும்போது நம்மளுக்கு அப்புறம் ஏக்கா பேய் யாருக்குக்கா பிடிச்சிருக்கு? பேய் யாருக்கு பிடிச்சிருக்கு? நீ ரொம்ப பக்திமான் ஆயிராத. புருஷங்கார் வந்தாருன்னா கொஞ்சம் அன்புள்ள அத்தான் வாங்க அப்படின்னு செத்த உட்கார்ந்து பேசிய பரிமாறி சாப்பிட்டு என்ன குடும்பத்தை கவனிக்க வேண்டியதுல பக்தியோ, உங்க பக்தியெல்லாம் அதுல இருக்கணும், புருஷ பக்தி இருக்கணும். அதே மாதிரி சில பேர் அதி புத்திசாலியா மாறும். பைபிளை படிச்ச உடனே தள்ளி உட்காருங்க சிஸ்டர். யாருப்பா அது? சிஸ்டர் யாராயிட்டா? பொண்டாட்டி சிஸ்டர் ஆயிட்டா. யோ என்னங்கயா உங்க எவன்டா அவங்களுக்கு போதிக்கிறான்? இது அல்லேலூயா. வீட்டுல புருஷனுக்கு பொண்டாட்டியா இருக்கு நீதி, அங்க பொண்டாட்டியா இருக்கிறதா நீதி.
அங்க போய் சிஸ்டராலாம் நீ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு மேல சொன்னா சரி சொல்ல கவனிங்க, கவனிக்க. அல்லேலூயா. சில பேர் வெளியே அப்படியே காமிக்கிற மாதிரியே வீட்டுக்குள்ள என்ன செய்யறது வர்றது ஒழுங்கா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒன்னால உன் வீட்டுக்குள்ள என்ன வரக்கூடாது சண்டை. அவன் அந்த மனுஷன் ஏதோ அவனும் கடவுள் அறியல. நீ பாதி பேர் கோயிலுக்கே வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? ஓம் பக்தியை தாங்க முடியாம தான் கோயிலுக்கே வரமாட்டாங்க. இவா இத்தனை வருஷம் போயே இந்த நாதாரி திருந்த மாட்டேங்க. இவன் மேய்க்கிற பண்ணியை நம்ம நினைச்ச முடியாது, மேய்க்க முடியாது. நம்ம இப்படியே இருந்து கூடம்னு இருக்கான். ஏன் சார் நீங்க கோயிலுக்கு வரலாம்ல? கோயிலுக்கு வர்றவளே இப்படி இருக்கா, கோயிலுக்கு வராம நான் நல்லா தான் இருக்கேன்னு போயா. முதல்ல ஆண்டவர் தேடுகிற பிள்ளைங்க குடும்பத்தில் அமைதியை உருவாக்கணும். என்ன உண்டாக்கணும்? நீங்க அதனால பாருங்க, நேர்மை அந்த திரும்ப படிப்பா அந்த 33க்கு வா, எசையா 33க்கு வா, சாரி 32ல 17 படி. நேர்மையால் வரும் பயன் நிறைவாழ்வு அப்படின்னு போட்டிருப்பா. நல்வாழ்வு, நல்வாழ்வு நீதியால் விளைவன என்றும் உள்ள. அப்ப இப்ப 18 படி பாப்போம். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடத்திலும். யாரு? நீதியா வாழ்ற வீடு தான் அப்படிதான் போட்டிருக்கு. நீதியால வருகிறது அமைதி, நம்பிக்கை. அப்ப சமாதானம் இருக்கிற வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? 3 காரியம். என் மக்கள் ஆண்டு சொல்றாரு, என் மக்கள் அமைதி சூழ்ந்த வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடத்திலும். பக்கத்துல கை கூட சொல்லுமா, நீ இருக்கிற வீட்டுல ஒன்னால சமாதானம் வரணும். ஒன்னால என்ன செய்யக்கூடாது? சமாதானம் கெட்டு போகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு இது ஜக்கு அப்படிங்கிறாரு, நீங்க என்ன சொல்லணும்? நீ ஒரு மக்கு. அவர் சொல்றாரு இது ஜக்கு, நீ ஒரு மக்கு. உடைய கவலைப்படாது, அவளுக்கு கவலை. பிரைஸ் தி லார்ட். எல்லா வீட்லயும் பாரு ஜக்கு. ஆமா தான், உண்மையிலே இது ஜக்கு தான். அப்படின்னா என் பொண்டாட்டிய மாதிரி உலகத்திலே அழகி வேணுமே இல்ல. பிரைஸ் தி லார்ட். இது தெரியாத மக்குகளா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆனா இதுல ஆண்களை பாருங்க, ரொம்ப நல்ல நேர்த்தியான ஆட்கள். நீங்க சொல்லுங்க ஜக்குன்னு, அவர் சொல்லுவார் ஆமாடி நீ சொன்னா ஜக்கு தாண்டி. சில பேர் ரொம்ப நேர்த்தியா இருப்பாங்க. ஏன்? இது இப்படி இருந்தாதான் சாமி வீடு ஒழுங்கா நடக்கும். அல்லேலூயா. இதுல என்னையா, இதுல ஜக்கா இருந்தா என்ன, மக்கா இருந்தா என்ன? நமக்கு தேவை தண்ணி, குடிச்சிட்டு போயிட்டே ஏரியா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சுக்கோயா. பிரைஸ் தி லார்ட். நீ ஜக்கா இருந்தா என்ன? ஜக்கா மக்கா. ஜக்கா மக்கான்னா அப்புறம் வேற ஜனக்கண மண்ணக்கதி பாடிட வேண்டியது அப்புறம் உனக்கு. சரி பிரைஸ் தி லார்ட். சரி 3வது பாதைக்கு வந்துரு நேரமாயிடும். அல்லேலூயா. நீதியா இருக்கிறவன் நேர்மையாளர் எப்படி இருக்கணும்? நான் இருக்கிற இடத்துல சமாதானம் மகிழ்ச்சி இருக்கணும். போனா அந்த மனுஷன் போனா எல்லா இடத்துலயும் சமாதானம். இவன் வீட்டெல்லாம் நிச்சயம் மாட்டான், கொளுத்தெல்லாம் மாட்டான், அப்படி இருக்கணும். சரி 3வது ஒரு பாயிண்ட் என்ன முடிச்சிருவோம். திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசி. சங்கீதம் திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிப்பா. படிக்கிறியா? பொல்லார் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க மாட்டார், நேர்மையானவளோ மனமிறங்கி என்ன செய்வாரா? சொல்லுங்க, என்ன செய்வாரா? மனம் இறங்கி பிறருக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பகுதி எல்லாம் கொஞ்சம் பாருங்க. முதல்ல மகிழ்ச்சியா இருப்பான், 2வது அவன் சமாதானமா இருப்பான், 3வது ஒருவன் நீதிமானா இருந்தா அவனுக்குள்ள என்ன தெரியுமா? மனதுருக்கம் இருக்கும். என்ன இருக்கும்? அவன் எல்லாரும் மேல எப்படி இருப்பான்?
மனம் இறங்குவான். நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. ஒரு நாள் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருத்தன் போனானா சொல்லுங்க, போனானா? ஒருத்தன் போன பொழுது அவன் போகிற பாதையில கல்வர் கையில அகப்பட்டான். குற்றுயிரும் குலை உயிருமா கடந்தானா? பேசணும், சீக்கிரம் நேரமாயிட்டு. கடந்தானா? இப்ப அந்த வழியா போகிற முதல்ல ஒருத்தனை காமிக்காரு ஆண்டவர். யார காமிச்சாரு? கோயிலுக்கு பலி செலுத்த போகிறான். அவன் போகும்போது பாக்குறான், குற்றுயிர் கொலையுமா சொல்றான். ஐயா, யாராவது என்ன காப்பாத்துங்க. அவன் பார்த்த மாதிரியே போயிட்டான். ஏன்? தீட்டுப்பட்டு விட கூடாது. ரெண்டாவது ஒருத்தன் வந்தான். யாரு? லேவி. யாரு வந்தாருங்க? குரு. 2 பேர் போயிட்டாங்க. கேட்கிறேன், நல்ல கவனிங்க. மூன்றாவது ஒருத்தன் யார் வந்தான்? அவன் யாரு? சமாரியன். அவனை தூக்கி அவனுடைய புண்களுக்கு காயத்துக்கு மருந்து போட்டு அவனை அரவணைச்சி அவனை கொண்டு போய் வைத்தியசாலையில சேர்த்து, ஐயா இவனை சுகமாக்கிருங்க, மீதி பணத்தை நான் வந்து திரும்ப தர்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஒருத்தன் போனான். ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு அயலான் யாரு? இன்னைக்கு இங்க இருக்கிற கவனிங்க, நீதிமான் எப்படி இருப்பான் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒரு வேதனைன்னா அதை பார்த்து ஆனந்தப்படவே நல்லா புரிஞ்சுக்கணும். நீதிமான் நேர்மையாளனுடைய மூன்றாவது செயல் எப்படி இருக்கும்னா, அவன் பிறருக்கு மனதுருக்கத்தோடு செயல்படுவான். அல்லேலூயா. நீ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மனம் இறங்கி கடன் கொடுப்பான். அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? இருக்கிறத பிறரோடு பகிர்ந்து கொள்வான். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு சம்பவம். ஒரு முறை அன்னை தெரேசா தொடக்க காலத்திலே அவருடைய ஷோல்டர் பேக்ல சில பிரெட் எடுத்துட்டு கல்கத்தா வீதிகளில் போவாங்களாம். அல்லேலூயா. அங்க போனா சில சேரி பகுதி, அந்த பகுதியில மக்கள் பசியோடு பட்டினியோடு வாழ்ந்த காலம் அது. பிரைஸ் தி லார்ட். அப்ப போகும்பொழுது ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அந்த வீட்டுல பாக்குறாங்க ஏழ்மை, பட்டினி. 5 நாள் எத்தனையோ நாள் பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இத கேள்விப்பட்டு பிரெட் எடுத்து அன்னை தெரேசா நீட்டா போறாங்க. ஒரு சிறுவன் உள்ள இருந்து ஓடி வந்து பிரெட் எடுத்துட்டு வேகமா ஓடினானா. அன்னை தெரேசாக்கு அதிர்ச்சி. நான் இவனுக்கு தானே, இந்த வீட்டு பிள்ளைக்கு தானே இந்த பிரெட் கொண்டு வந்தேன், இப்படி எடுத்துட்டு ஓடுறானே அப்படின்ட்டு மனசுல ஒரு எதிர்மறையான சிந்தனை நமக்கு வரும்ல. உடனே திருடிட்டானோ, களவான்ட்டான் பாரு, அதுக்குள்ள பசியா அப்படின்னு மனசுல நினைப்போம். அதே மாதிரி ஒரு சின்ன நினைப்போடு அன்னை தெரேசா அவனை பின் தொடர்ந்து போனாங்களாம். அவன் அடுத்த தெருவில் இருந்த ஒரு வீட்டுக்குள்ள போனானா. அல்லேலூயா. அங்க போயிட்டு அங்கே ஒரு சிறுமியை பார்த்து அவளுக்கு அந்த பிரெட்டை கொடுத்து ஊட்டிக்கிட்டு இருந்தானா. அன்னை தெரேசா தூரத்துல இருந்து பார்த்தாங்க. அந்த சிறுவனை பார்த்து கேட்டாங்க, ஏப்பா நீயே பசியோட இருக்கியே, நீ எதுக்கு அந்த பாப்பா கொடுக்குற? அந்த சிறுவன் சொன்னானா, மதர் நான் இன்னும் 2 நாள் சாப்பிடாம இருந்தா கூட தாங்கிக்கிடுவேன், ஆனா அவ பசி தாங்க மாட்டா, அவ சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு. இப்ப என்னைய விட இவளுக்கு தான் இது தேவை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீதிமான் யார் தெரியுமாங்க? தேவை அறிந்து உதவி செய்வான். யாருங்க? சத்தமா சொல்லுங்க, யாருங்க? ஒரு நீதிமான் யார்? ஒரு நேர்மையானவனுடைய செயல் என்னவென்றால், தேவையில்லாத இடத்துல சில பாருங்க, நமக்கு ஒரு தேவையுமே இருக்காது, ஆனா அவங்க சொல்லுவாங்க, பிரதர் எப்ப வேணாலும் கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலர் பாத்திருக்கீங்களா, தங்கச்சி அண்ணன்ட்ட எப்ப நான் நினைச்சீங்க கேளுங்க, ஆனா தேவைன்னு வரும்போது போய் கேளுங்க. இப்ப போய் வந்திருக்கீல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களே பிரசங்கம் பண்ணி விட்டுருக்கலாமோ? அல்லேலூயா. அடுத்தட்டு விட்டுரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமான் யார்? நேர்மையாளர் யார்னா, தேவையை அறிந்து உதவி செய்வான். தேவை அறிந்து உதவி செய்வான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நீதிமான் கஞ்சத்தனமா இருக்க மாட்டான். எப்படி இருக்க மாட்டான்? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ரொம்ப சிக்கனம்ங்கிற பேர்ல கஞ்சத்தனம் பண்ணியே கடைசியில் நினைச்சிருது, வாழ்க்கைய ஒண்ணுமில்லாம ஆக்குறது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீதிமான் நேர்மையாளர் மகிழ்ச்சியா இருப்பான். நீதிமான்
நேர்மையானவன் தான் இருக்கும் இடத்தில் சமாதானத்தை பரப்புவான். நீதிமான் தேவையான உதவியை இரக்கத்தோடு செய்வான். என்ன செய்வான்? நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். 5 அப்பமும் 2 மீனையும் 5000 ஆண்கள் சாப்பிட்டாங்களா? சத்தமா சொல்லுங்க, சாப்பிட்டாங்களா? ஆனா பாருங்க, அந்த இடத்த நீங்க நல்லா யோசித்து பாருங்க. எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்களா? இருந்தாங்க. 5000 ஆண்கள் அப்படின்னா இங்க கூட்டம் எவ்வளவு இருந்திருக்கும்? ஆனா அங்கே அந்த அற்புதம் நடக்க காரணம் என்ன? ஏமா, அற்புதம் நடக்க காரணம் என்ன? என்ன காரணம்? ஒரு சிறுவனுக்குள் இருந்த தாராள உள்ளம். கை தட்டுங்க பாப்போம். நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. அல்லேலூயா. நைஸா எடுப்போம், அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். சில நேரத்துல டூர் போகும்போது முறுக்கு பாக்கிட்டு உடையிற சத்தமே கேட்காது. பல்லும் அசையாது. ஆனா முடியும் போது பாக்கெட்டா கீழே கிடக்கும். டிரைவர் சொல்லுவான், இத்தனை பாக்கெட்டை தூத்தள்ள வேண்டியது இருக்குயா, இதுக்கே நீ 200 ரூபாய் கொடுக்கணும். ஆனா அசையாமலே முறுக்கு கடிக்கிறதுல நீங்க ரொம்ப கில்லாடி போல. ஏன்? எடுக்கிறதும் தெரியல, சவைக்கிறதும் தெரியல. அல்லேலூயா. ஏன்னா சிலர்லாம் எடுக்கிறது எப்படி எடுப்பாங்க தெரியுமா? பசு புறப்பட்டு கொஞ்ச தூரம் காத்துல சிலு சிலுன்னு போகும்போது எல்லாரும் அப்படியே மேல போவானே, இப்படியே பார்ப்பான். அதையும் போட்டு முந்தானையை போட்டு ஒரு மூடு கொடுத்துதான் சாப்பிட 2 முறுக்க சவ முறுக்க நறுக்கு நறுக்குன்னு என்ன முறுக்க நொறுக்கு அப்படின்னு சொல்றதுதான். 4 பேர் சாப்பிட்டு நல்லா இருப்பேன்னு சிரிக்கும் போது சிரிச்சுட்டு போலாம்ல. அல்லேலூயா. இதுல சிலருக்கு விக்கிரும் பாத்தீங்களா, அப்புறம் தான் தெரியும். அப்புறம் பார்த்தா அவன் பாட்டுல தண்ணி இருக்காது. திரும்ப பார்த்தா என்ன அதுக்குள்ளே இப்பந்தானடி தின்ன 1.5 டப்பா வாளி, அது புளிச்சா தின்னு புட்டு அதுக்குள்ள ஒரு பாக்கெட்டை காலி பண்ணிட்டியா, சாவுக்கே சாவுன்னு விட்டு போயிருவா. சிரிச்சுக்கோங்க, ஆனா சிந்திங்க. பிரைஸ் தி லார்ட். இருக்கிறத என்ன செய்யணும்? பணத்தை வச்சு யாரும் ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அல்லேலூயா. நீ எத்தனை கோடியை சேர்த்தாலும் உன்னையும் கொண்டு போறது. உன் பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடு, எளியவனுக்கு கொடு, உன் சொந்தத்துக்கு கொடு, உன் பந்தத்துக்கு கொடு. உறவுகளை கட்டி எழுப்பு. கடவுள் உன்னை கைவிடவே. அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். நீதிமான் பனை போல் செழிப்பான். ஆமென். நீதிமான் எப்படி இருப்பான்? நீதிமான் பனை போல். நீதிமான் முதிர் வயதிலும் கனி கொடுப்பான். ஆமென். நீ நீதிமானாரு, மகிழ்ச்சியாரு. நீதிமானாரு, சமாதானமாரு. நீதிமானாரு, எல்லாருக்கும் நன்மையை கொடு, இரக்கத்தோடு கொடு. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். 3 காரியங்களை ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போகிறோம். 1, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் நம்ம மீது ஊற்ற வேண்டும். 2, உலகம் தர முடியாத சமாதானத்தை நாமும் பெற்றுக்கொண்டு பிறருக்கும் அந்த சமாதானத்தை கொடுக்க வேண்டும். 3, எப்போதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தாராள குணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி வைங்களா. இந்த 3ஐயும் தருவது யார் தெரியுமா? ஆவியானவர் தான் தர முடியும். கலாத்தியர் 5:22 நாம் வாசிக்கிற பொழுது 9 கனிகள் இருக்கிறது. அதிலே ஒரு கனி இருக்கிறது. என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் கடந்து வருகிறாரோ அவர்களுக்குள்ளெல்லாம் இந்த மகிழ்ச்சி பொங்கி வருகிறது. மக்களே, அன்னை மரியாளுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அன்னை மரியாள் மகிழ்ந்து களிகூர்ந்து பாடலை பாடுகிறார்கள். ஆண்டவரை எனது உள்ளம் ஏற்றி போற்றி
பெருமைப்படுத்துகிறது. மகிழ்ச்சியோடு பாடினார்கள். அப்படியே 2 கரங்களை உயர்த்தியவர்களாய், ஆண்டவரே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்கப்பா. கேளுங்க, அப்படியே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் இந்த மாலை வேளையிலே அப்பா. அப்பா, அந்த மாலை வேளையிலே நம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்டு தியானித்திருக்கிற அந்த வேளையிலே ஆண்டவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு கிருபையை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ஜெபிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை திறக்காதீங்க. ஆண்டவரை புகழ்ந்து இந்த பாடலை பாடப்போகிறோம். மகிழ்ச்சியை தருகிற ஆவியானவர், எப்போதும் மகிழ்ச்சியை தருகிற ஆவியானவர் நம்மீது இறங்கி நம்மீது வந்து தங்க போகிறார். கண்களை திறக்க கூடாது. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மீண்டும் பாடுங்க. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். பாவகிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவகிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில்
இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். பாடுங்க. நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் ஒரு பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 இரவின் பயங்கரத்துக்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அப்படியே கரங்களை உயர்த்துங்கள். ஆவியானவர் அசைவாடுகிற நேரம் இது. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி பிடிங்க. அப்பா, எப்போதும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவரே. உயர்வானாலும் தாழ்வானாலும் இனிப்பான அனுபவம் வருகிற பொழுதும் கசப்பான அனுபவம் வருகிற பொழுதும் லாபமான நாட்களிலும் நஷ்டமான நாட்களிலும் உடல் சுகத்தோடு இருக்கிற பொழுதும் உடல் பலவீனத்தோடு இருக்கிற பொழுதும் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்போதும் எனது நாவில் ஒலிக்கும். ஆண்டவரே, ஜெபிப்பீங்களா ஜெபிப்பீங்களா? பவுல் சொல்லுகிறாரே, எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இது பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடியது மக்களே. பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடியதுதான் இந்த மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே பொங்கி வரக்கூடியது. ஆண்டவரே, ஜெபிங்க வாய்களை திறந்து. அப்பா,
அப்பா உம்முடைய பிள்ளைகள் இந்த மாலை வேளையிலே உம்முடைய வசனத்தை கேட்டு தியானித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கிருபை, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கிருபை, எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கிருபை உம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றுமையா, ஊற்றுமையா. சிரித்த முகத்தோடு ஜெபிங்க மக்களே, சிரித்த முகத்தோடு ஜெபிங்க. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது எல்லா முறுமுறுப்புகளும் மாறுகிறது, எல்லா குறைபாடான நிலைகள் மாறுகிறது, எல்லா கசப்பு தன்மைகள் மாறுகிறது, எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய மனநிலை வருகிறது, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை வருகிறது. அப்படியே கரங்களை தட்டி அவரை ஒரு நிமிடம் துதிங்க. அப்பா அப்பா ஆவியானவரே, அன்னை மரியாளை நிரப்பினவரே, இறை வாக்கினர்களை நிரப்பினவரே, எப்போது மகிழ்ச்சியாக இருக்க, இடைவிடாது ஜெபிக்க, என்ன நேர்ந்தாலும் உமக்கு நன்றி செலுத்த கரங்களை தட்டி ஜெபிங்க. இப்பொழுதே ஆவியானவர், மகிழ்ச்சியின் ஆவியானவர், மகிழ்ச்சியை தருகிற ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வருகிறார். ஆண்டவரே ஆண்டவரே, ஜெபிங்க வாய்களை திறந்து. அப்பா உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கி, உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கி தங்கும் ஆண்டவரே, தங்கும் ஆண்டவரே, தங்கும் ஆண்டவரே. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே. இல்லத்திலே பெற்றோர்களாய் இருக்கலாம், மகிழ்ச்சியோடு வாழ, வாலிபர்களாய் இருக்கலாம், மகிழ்ச்சியோடு வாழ, சிறுவர்களாய் இருக்கலாம், மகிழ்ச்சியோடு வாழ, ஆண்டவரே முதியோர்களாய் இருக்கலாம், எப்போது மகிழ்ச்சியாகி வாழ, மாமியாராய் இருக்கலாம், மருமகளாய் இருக்கலாம், எப்போது மகிழ்ச்சியாக வாழ கரங்களை தட்டி ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்கள் மீது இறங்கி வரட்டும், எங்கள் மீது இறங்கி வரட்டும். சொல்லுங்க ஆண்டவருடைய கிருபை இறங்கி வருகிறது, ஆண்டவருடைய கிருபை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, ஆவியானவர் தருகிற வல்லமை. அப்பா நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறீர் அப்பா. ஆண்டவரே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு கிருபையை பிள்ளைகளின் மீது, அவர்கள் குடும்பங்களின் மீது வைக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே முழந்தால் படியிடுங்க வேகமா. இரண்டாவது விண்ணப்பமாய் 2 கரங்களை விரித்துக் கொள்ளுங்க, 2 கரங்களை விரித்து. ஒருவேளை சமாதானம் இல்லாத நிலையிலே வந்திருக்கலாம், கேளுங்க. இந்த சமாதானத்தை தருவது யார் தெரியுமா? யார்? அதே ஆவியானவர். கரங்களை தட்டுங்க பாப்போம், கரங்களை தட்டுங்க. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது, சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி தாங்கள் இருந்த வீட்டின் கதவுகளை அடைத்து வைத்திருந்த பொழுது இயேசு அந்த இல்லத்திற்குள்ள போய் அவர்கள் மீது ஊதினார். உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்கள் மீது ஊதின பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், எல்லா கதவுகளையும் திறந்து கொண்டு வெளியே வந்து தெருவாய் போய் இயேசுவை அறிவித்தார்கள். இந்த உலகம் தர முடியாத ஒரு சமாதானம் அது இயேசுவிடம் இருந்து வருகிறது. அதே கலாத்தியர் 5:22 படித்து பார்க்கிற பொழுது 9 கனிகளுள் ஒன்று எது தெரியுமா? எது? அமைதி, சமாதானம். கேளுங்க அப்பா கேளுங்க. வாய்களை திறந்து கேட்கணும். ஆண்டவரே 2 கரங்களை விரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே அப்பா இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உம்முடைய சொந்த ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா, உம்முடைய சொந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மனக்கவலைகள், மனவேதனைகள், ஆண்டவரே மனபாரங்கள், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே சமாதானத்தை தொலைத்தவர்களாய் ஆண்டவரே இங்கு வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இவர்கள் யாரிடம் போவார்கள் ஆண்டவரே? யாரிடம் போவார்கள் அப்பா? எல்லாம் உம்மிடம் தானே இருக்கிறது. உம்மை தேடி வந்திருக்கிற இவர்களுக்கு உலகம் தர முடியாத சமாதானத்தை தாரும். இவர்கள் மேல் ஊதும் ஆண்டவரே, இவர்கள் மேல் ஊதும் ஆண்டவரே, இவர்கள் மேல் ஊதுவீரா. பரிசுத்த ஆவியை இவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே
உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை இவர்களுக்குள்ளே வையும் ஐயா. இவர்கள் புறப்பட்டு செல்லுகிற பொழுது யாரை சந்திக்கிறார்களோ, தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, தங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கிறவர்களாய் கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க மக்களே, ஜெபிங்க மக்களே. இப்பொழுதே 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 சமாதானத்தை கொண்டு வருகிற ஆவியானவர், சமாதானத்தை தருகிற ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வருகிறார், உங்கள் மீது இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆண்டவரே, ஆண்டவரே நிரப்புவீராக, நிரப்புவீராக. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி துதிங்க. அப்பா, அப்பா, உம்முடைய பிள்ளைகளின் மீது உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை இவர்கள் மீது வைப்பீராக. குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள உம்முடைய உலகம் தர முடியாத நீர் தருகிற சமாதானம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஆண்டவரே சந்திக்கிற மனிதர்களுக்கு இவர்களிடமிருந்து சமாதானம் புறப்பட்டு போவதாக. ஆண்டவரே சமாதானத்தின் தூதுவர்களாய் இவர்களை மாற்றி அப்பா எல்லாரும் எழுந்திருங்க, வேகமா எல்லாரும் வேகமா எழுந்திருங்க. இறுதியாக பிறருக்கு உதவி செய்கிற ஒரு சுபாவம், அது யார் தருவா மக்களே? சொல்லுங்க, அது யார் தருவா? சொல்லுங்க. அதுவும் ஆவியானவர் தான் தருவார். கை தட்டுங்க பாப்போம். அன்னை மரியாளுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவி வந்த உடனே யாருக்கு உதவி செய்வதற்கு ஓடினார்கள்? சொல்லுங்க, எல்லோரும் சொல்லுங்க. பாருங்க, இவர்கள் வாலிப பிள்ளை மலை நாட்டிற்கு ஓடி போய் எலிசபெத்திற்கு உதவி செய்வதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்தபடியினால் பிறருக்கு உதவி செய்ய ஓடோடி போக முடிகிறது. அசிசியார் சொல்லுகிறார் ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் அன்பை நான் பிறரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதில்லை அப்பா, ஆனால் அன்பை நான் பிறருக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே பிறர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறதில்லை, நான் பிறரை புரிந்து கொள்ளுகிறேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பிறருக்கு எப்போதும் உதவி செய்கிற ஒரு மனநிலை, இது ஆவியானவர் தருகிற மனநிலை. அப்பா ரெண்டு கரங்களை உயர்த்துங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே நான் உதவியை எதிர்பார்ப்பது அல்ல, நான் உதவியை எதிர்பார்ப்பது அல்லப்பா, பிறருக்கு நான் உதவி செய்ய வேண்டும். அன்னை மரியாள் தனக்கு யாராவது உதவி செய்வார்களா என்று எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவரே உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே பிறருக்கு உதவி செய்ய ஓடோடினார்களே, அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். கரங்களை தட்டி அப்படியே ஒரு நிமிஷம் துதிய பாப்போம், துதிய பாப்போம். ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை நம்மீது இறங்கி வர போகிறது. அன்னை மரியாளை நிரப்பின ஆவியானவர், பிறருக்கு உதவி செய்த ஆவியானவர் இப்போதே நம்மீது இறங்கி வந்து நம்மை நிரப்பி நம்மை அநேகருக்கு உதவி செய்கிற மக்களாய் மாற்ற போகிறார், மாற்ற போகிறார், மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஜெபிங்க, கண்களை மூடி, கண்களை மூடி. எஸ் எஸ், நல்ல கை தட்டி பாடுங்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தேகோஸ்தே நாளின் போதே பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளின் போதே பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வர
வரங்களினாலே நிரப்போ, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆண்டவர் நீதியை விரும்புகிறார், அநீதியை வெறுக்கிறார். நீதிமானே மேல் ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அந்த நீதிமான் எப்படி இருப்பான்? மகிழ்ச்சியோடு இருப்பான், எல்லார் கூட சமாதானமா இருப்பான், தனக்கு இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வார். பரிசுத்த ஆவியானவர் தொடக்க திருச்சபையில் அன்னை மரியாவும் 120 சீடர்கள் மீதும் இறங்கி வந்தார். ஆதி திருச்சபையில் பாருங்கள், அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள், ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். தங்களுக்குள் இருந்ததையெல்லாம் எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டார்கள். அங்கே ஒருவனுக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. தயவு செய்து நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் நீதியின் பாதையில் இந்த இருதயத்தை நீர் ஒழுங்குபடுத்தும், எனக்கு மகிழ்ச்சியை தான், சமாதானத்தை தான். நான் யாருக்கும் முகத்தை திருப்பாமல் எனக்கு இருப்பதை பகிர்ந்து உதவி செய்து இரக்கமுள்ள மனநிலையோடு வாழ அருள் புரியும் என்று ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மீது தயவாய் மனம் இறங்கும். இவர்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். வேதனைகள் மாறட்டும், துயரங்கள் மறையட்டும். எந்த மன குழப்பங்களோடு இருக்கிறார்களோ தயவாய் நீர்வர்களை தொட்டு குணப்படுத்து. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் சமாதானத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தை கண்ணோக்கும், என் கணவரை தொடும், என் மனைவியை தொடும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தாரும். வருமானம் இல்லாமல் அவதிப்படுகிற, வேலை இல்லாமல் இருக்கிற என் குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். குடி பழக்கத்திற்கு அடிமையான என் வீட்டாரை தொடும். எத்தனை எத்தனை கண்ணீரின் ஜெபங்கள். தயவாய் தகப்பன் தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் நீர் இவர்களுக்கு இரக்கம் காட்டுவீராக. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.